Good morning students. Today we are going to learn how to write a simple past tense sentence in Hindi. In the last class we learned how to write a simple present continuous. Now we will learn in this class how to write a simple past tense. Past tense na enadhu nadandhu mudinjadu. In a class we are going to learn how to write a simple past tense for a first person, second person, third person. So first person, second person, third person. யாருன்னு உங்களுக்கு தெரியலனா go and check the video. I'll give the link in the description box. அங்க டீடைலா நான் சொல்லிருக்கேன். first personக்கு என்ன சொல்லணும், second personக்கு எப்படி சொல்லணும், third personக்கு எப்படி சொல்லணும். அது ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ இந்த டாபிக் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். So first person நான் நம்மள சொல்லிக்க ஸ்வயம் செல்ஃப சொல்லும்போது நான் வந்தேன், நான் போனேன், நான் உட்கார்ந்தேன். So செல்ஃப சொல்லும்போது first person. So அந்த first person masculine ஆணா இருந்தால் சிங்குலரா இருக்கும்போது எப்படி சொல்லணும், அந்த first person பெண்ணா இருந்தால் ஃபெமினைனா இருந்தா எப்படி சொல்லணும், அந்த first personல இருக்கவங்க plural formல இருக்கும்போது எப்படி சொல்லணும் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் படிக்க போறோம். ஸோ ரொம்ப கவனிச்சு பாருங்க, ரொம்ப சிம்பிள் சேஞ்சஸ் தான். ஸோ ஒரு மேன்றது ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு ஐன்னு யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வேர்ப் ஒரு வேர்ப் எடுத்துக்கலாம். ஆனா கம், யூ கம் ஹியர் அப்படின்னு சொல்கிறோன்னா கம். ஸோ இந்த வேர்பு கூட யான்றது சேர்க்கும்போது இட் பிகேம் பாஸ்ட் டென்ஸ். மே ஆயா, ஐ கேம், நான் வந்தேன். மே ஐ, ஆ வந்து கம், ஆயா போடும்போது இட் பிகம்ஸ் கம் என்னவாயிடும், கேம், ஐ கேம். ஸோ வேர்பு கூட யா சேர்க்கும்போது இட் பிகம்ஸ் பாஸ்ட் டென்ஸ். இது புரிஞ்சுக்கிச்சா? இது வந்து மஸ்குலைன் இருக்கும்போது சிங்குலர் மஸ்குலைனுக்கு. இதே ஃபெமினைன் ஒரு பொண்ணு இல்லை ஒரு லேடி சொல்கிறாங்க சிங்குலர் ஃபார்மில். ஸோ மே ஐ கேம்க்கு மே ஆயி. ஸோ ஆதா வேர்ப் வந்தேன், அப்போது ஆயி. ஸோ இந்த ஆயி அப்படின்னு படிக்கும்போதே அது ஒரு கேர்ள் சொல்லியிருக்காங்க, அந்த மே ஐன்றது ஒரு கேர்ளை குறிக்குதுன்றதை புரிஞ்சுப்போம். ஸோ இஃப் யூ செக் ஈ இருந்துச்சுனாவே we will understand that I is a feminine singular. ஓகே, இப்போது ப்ளூரல் ஃபார்மில் ஹம், when you are there along with others, வீன்னு சொல்கிறோம் இல்லையா, we came, ஹம் ஆயே. ஸோ வேர்பு கூட ஏ. ஸோ யா போட்டால் சிங்குலருக்கு பாய்க்கு, ஈ போட்டால் சிங்குலர் கேர்ளுக்கு, ஏ போட்டால் ப்ளூரல் ஃபார்முக்கு. இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? மே ஆயா, மே கயா, போனேன். மேனே உठाया, நான் தூக்குனேன். மேனே சோயா, நான் தூங்குனேன். இதுதான் ஃபார்முலா. மே கூட வேர்ப் ஆ, ஜா, கா, யா போட்டும்போது மஸ்குலைன் சிங்குலர். மே கூட வேர்ப் ஆ, ஜா, கா, பேட், ஈ சேர்க்கும்போது ஃபெமினைன் சிங்குலர். ஹம், வி, when you are there along with other people, we, ஹம் கூட வேர்ப் கூட ஏ அப்படின்னு சேர்க்கும்போது அது ப்ளூரல் ஃபார்மில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ மே ஆயா, மே ஆயி, ஹம் ஆயே. This one you understood for the first person. இப்போ we learn for the second person. இப்போ செகண்ட் பர்சன் மஸ்குலைன் சிங்குலர் நீ அப்படின்னு குறிக்குது, யூ இல்லையா, யூ கேம். ஸோ இப்போ யூ வந்து சிங்குலர் மஸ்குலைனாக இருந்தாங்க, ஆணாக இருக்கிறாங்க, சிங்குலராக இருந்தாங்கன்னா தும் ஆயே. ஸோ யூக்கு எப்போவுமே மரியாதை கொடுத்து நம்ம ஆயே அந்த ப்ளூரல் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம் தும்க்கு வரும்போது. இப்போ நம்ம சின்ன பசங்க இருக்காங்க, அப்போ நம்ம தூன்னு சொல்கிறோம், தூ கப் ஆயா. அப்போ தூன்றது எங்கருக்கு யூஸ் பண்ண விட காமனாக யூஸ் பண்ணுவாங்க ஹிந்தி லாங்குவேஜில். பட் எழுதும்போது நம்ம தூ யூஸ் பண்ண மாட்டோம், சொல்லும் போது மட்டும்தான் தூ யூஸ் பண்ணுவோம். அப்போ நீங்கள் ஆயா, தூ கப் ஆயா அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம் எங்கரா இருக்கிறதுனால மரியாதை கொடுக்காம. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வென் வி ஆர் ரைட்டிங்கில் தூ யூஸ் பண்ண மாட்டோம், தும் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ தும்க்கு நம்ம மரியாதையோடு சொல்லும்போது ஆயே. ஓகே, ப்ளூரல் ஃபார்மில் யூஸ் பண்ணணும். ஸோ தும் கப் ஆயே, நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்கும்போது. ஸோ தும் இஸ் அ செகண்ட் ஃபார்ம். அந்த வேர்ப் நம்ம ஆ கூட ஏ சேர்க்கும்போது செகண்ட் பர்சன் சிங்குலர் மஸ்குலைன் தெரியும். இதே செகண்ட் பர்சன் ஃபெமினைன் சிங்குலராக இருக்கும்போது தும் வேர்ப் ஆ, ஆயி, தும் ஆயி, நீ வந்த அப்படின்னும் போது யூ கேம்ன்றது. இப்போ யூ வந்து என்னது, ஃபெமினைன் ஒரு பெண்ணை குறிக்குது, அவங்க சிங்குலராக இருக்காங்க.
யூ கேம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு லேடின்றது தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆயி, தும் ஆயி நீ வந்த, தும் கப் ஆயி நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதே ப்ளூரலாக இருக்கும்போது, செகண்ட் பர்சன் ப்ளூரலாக இருக்கும்போது நீங்கள் எல்லாம் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்கணுன்னா யூ கேம், நீங்கள் எல்லாம் வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆப் ஆயே. ஸோ ஆப்புன்றது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ப்ளூரல் ஃபார்மில் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆப் ஆயே, ஆப் ஆயே இப்படியும் யூஸ் பண்ணலாம், இப்படியும் சொல்லலாம். ஓகே, ஆப் கப் ஆயே எப்போ வந்தீங்க, ஆப் ஆயே. ஆப் கப் ஆயே இப்படியும் யூஸ் பண்ணலாம், ஏக்கி மாத்ரா இல்லை ஏன் லெட்டரும் யூஸ் பண்ணலாம். Now we'll see for the third person. Third person, this, that, they, these இல்லையா? ஸோ யஹ வஹனா, யஹனா this, வஹனா that. ஓகே, இல்லைனா ஹீக்கும் யூஸ் பண்ணுவாங்க, ஷீக்கும் யூஸ் பண்ணுவாங்க, இட்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. யஹ வஹ இது அது, திஸ் தட், இட் ஹீ ஆர் ஷீக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து மஸ்குலைன் சிங்குலராக இருக்காங்க அப்படின்னா ஹீ ஆர் இட், ஹீ வந்து மஸ்குலைன் சிங்குலர், இட் பொருள் உயிர் இல்லாத பொருளாக இருந்ததுன்னா இட் யூஸ் பண்ணுவோம். ஸோ யஹ வஹ ஆயா, அவன் இவன் வந்தான், யஹ ஆயா. ஓகே, இப்போ வெஹ அது தட்டுன்னு சொல்கிறோன்னா வெஹ ஆயா. ஸோ சிங்குலர் ஃபார்மில் நம்ம யஹ வஹ யூஸ் பண்ணும்போது ஆயா. ஓகே, யா தான் சேர்க்கணும். ஃபஸ்ட் பர்சன் நம்ம பார்த்தோம்ல அந்த ரூல். இதே ஃபெமினைன் சிங்குலராக இருக்காங்க, யஹ வஹ யூஸ் பண்ணும்போது யஹ வஹ ஆயி. அண்டர்ஸ்டுட்? அவ வந்தா, இவ வந்தாள். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் சிங்குலர் ஃபெமினைன், திஸ் தட் இட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ப்ளூரல் ஃபார்மில் தீஸ், தோஸ், கிட்ட இருந்தால் தீஸ், தூரமாக இருந்தால் தோஸ் இல்லையா? ஸோ ஏ கிட்ட இருக்குது, என்கிட்ட இருக்குன்னா ஏ ஆ கபாயே. ஸோ ப்ளூரல் ஃபார்மில் இருக்கும்போது ஆயேன்றது யூஸ் பண்ணணும். ப்ளூரல் ஃபார்மில் என்ன பண்ணணும், ஆயே இல்லைனா ஆயே எப்படியாச்சும் யூஸ் பண்ணலாம். மாத்திரா யூஸ் பண்ணால் இல்லை லெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏ கபாயே, வே கபா அவங்கெல்லாம் எப்போ வந்தாங்க. ஸோ வென் தே கேம், வென் தீஸ் பீப்புள் கேம், வென் தோஸ் பீப்புள் கேம் அப்படின்னு சொல்லும்போது தே தீஸ் தோஸ்க்கு வரும்போது ஏ வேன் யூஸ் பண்ணணும். அண்டர்ஸ்டுட்? ஸோ ஃபார்முலா கொஞ்சம் தான் ட்விக் பண்ணணும், நீங்கள் அந்த லெட்டர்ஸை தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா? இப்போது நான் வந்து கம்முக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? இப்போ நீங்கள் இதே சென்டென்ஸை கா சிங்குக்கு சொல்லுங்கள். ஈட் கா. ஸோ கான்ற வேர்ட்னா ஈட், கானா சிங், லிக் na right, khood na jump. If you want to learn more kriya shabd, idellame action words, go and check the link which I'll give in the description box to understand many kriya words. kriya words la enna irukku அப்படின்றத நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா you will understand what are the kriya words ஹிந்தியில் எப்படி யூஸ் பண்ணணுன்றது இருக்கும். You can go and check that link. You can find many action words in Hindi. You can learn that. This will help you to do Chitra Varnan. Chitra Varnan பண்ணும்போது உங்களுக்கு picture descriptionல the actions you can observe and you can use those words there to write your own sentence. So the basic idea of this topic I'm bringing it for you is to learn how to write a small sentence on your own. So அதுக்கு பேசிக்காக என்னென்ன தேவையோ I'm just trying to help you out. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, you have any feedback, please put in the comment section. I'll surely help you. Okay, so try பண்ணி பாருங்க for these words, changing the words. So ga gaye, gaya, kha khaye, khaya, lik likha, likhe அப்படின்றது வரணும். ஓகே, ஸோ கொஞ்சம் யோசித்து ட்ரை பண்ண பாருங்கள். இதே தான் சென்டென்ஸ், அதே தான், இந்த வேர்ப் மட்டும் சேஞ்ச் ஆகும். வேர்புக்கு நான் சொல்லியிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். If you have any doubt, you can put in the comment section. I'll surely reply back. Okay students, can you try now how to write a simple past tense as a first person, as a second person and as a third person. In the next video, we'll see one more grammar topic. Till then, bye. Thank you.